ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். செகண்ட் சாப்டர் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கோடைய டெஃபினிஷன்ஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலி ஒரு கம்பெனி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பட்ஜெட் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட் பண்ணும்போது அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளாக இருந்தால் தான் அவங்க அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுவாங்க. கண்டினியூ பண்ணும்போது அப்படியே ஓகே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, இதான் உங்களுக்கு ஃபண்ட் அலோகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. வி ஷுட் சூப்பர்வைஸ். அதுக்காக வி வில் டெவலப் அ ஸ்டாண்டர்ட். ஆனா எண்ட் ஆகும்போது, இல்ல எனக்கு இதுல அங்க தேவை, இதுல இங்க தேவைன்னு ஒரு அப்ரூவல் வாங்கி ஆக்சுவலா ஒரு இடத்துல டிரைவ் ஆயி நிப்பாங்க. இந்த ஆக்சுவலுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ்க்கு ரீசன் என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மேஜர் ரீசன் இஸ் பிரைஸ். நான் வந்து ₹5 தான் என்னோட இன்புட்டோட பிரைஸ்ன்னு வச்சிருப்பேன். ஆனா மார்க்கெட்டோட இன்ஃப்ளேஷன்னால ₹6 ஆயிடும். இப்ப லேட்டஸ்ட்டா வந்து யுஎஸோட இதுல கூட நமக்கு வந்து என்னாச்சுன்னா, நெறைய ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் வந்து செம்மையா ரேஸ் ஆச்சு. அதுக்கு ரீசன் வந்து நான் முன்னாடி ஸ்டாண்டர்ட் பண்ணி வைக்கும்போது எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு அன்ஃபார்சின் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன்னால நமக்கு வந்து பிரைஸ்ல வேரியன்ஸ் வரலாம். அதனால ஆக்சுவலா நடந்த பிரைஸுக்கும், ஸ்டாண்டர்டா நான் வச்ச பிரைஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஆர் எல்ஸ் தேர் குட் பி லேக் ஆஃப் எஃபிஷியன்சி இன் ப்ரொக்யூர்மென்ட் டீம். ப்ரொக்யூர்மென்ட் டீம் வந்து சரியா பேரம் பேசாம நமக்கு வந்து எல்லாத்தையும் வாங்கி குடுத்துட்டாங்க அப்படின்னாலுமே நமக்கு வந்து பிரைஸ்ல வேரியன்ஸ் எல்லாம் ஓகே. பிரைஸ்ல வேரியன்ஸ் வந்துருச்சு. வேற எதுனால வேரியன்ஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூசேஜ். நெறைய வந்து மெட்டீரியல வேஸ்ட் பண்றது. நான் வந்து ஒரு அவுட்புட்டுக்கு 2 இன்புட் போதும்ன்னு சொல்றேன். அவங்க வந்து 2 1/2 இன்புட் எடுத்து அப்படி இப்படின்னு வேஸ்ட் பண்றாங்க. ஸோ இது மாரி வேஸ்ட் பண்றது. அப்ப இது யாரு இது பண்ணணும் அப்படின்னா, புரொடக்ஷன் டீம் பண்ணணும். ஓகே. இதனால வேரியன்ஸ் வரும். வேற வேற எதனால வேரியன்ஸ் வரும் அப்படின்னு யோசிச்சோம்னா, நம்மளுடைய லேபரோட எஃபிஷியன்சினால வேரியன்ஸ் வரும். லேபரோட எஃபிஷியன்சியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதானே மேஜர் ரீசன். ஏன்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண சொல்றேன். அவங்க லஞ்சுக்கெல்லாம் போயிட்டு 7 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க. இப்ப வேற நியூ வேஜ் கோட் வந்துருச்சு. அவங்க வந்து கிளியரா வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும். அது மேல ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படிலாம் போட்டாங்க. சும்மாவே ஒர்க் பண்ண மாட்டாங்க. இதுல இது வேற அப்படி சொல்லிட்டு லேபர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றதே இல்ல. ஏன்னா தட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் வொர்க்கர்ஸ். ஸோ அந்த மாதிரி எஃபிஷியன்சி லேக்னாலயும் நமக்கு வந்து காஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, வி ஷுட் டிஃபைன், வி ஷுட் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை. ஃபர்ஸ்ட் வி ஷுட் கிளாசிஃபை whether standard is wrong, standard is to be revisited, or whether the teams are to be blamed. என்ன இவங்க blamed சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கரெக்ஷனுக்காக. சரி, நம்ம blamed அப்படின்னா உடனே அவங்கள வந்து குற்றம் சொல்லலாம், அந்த மாதிரி கிடையாது. we are giving information that இங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத சொல்லணும். இல்ல ஸ்டாண்டர்ட் செட்டிங் தப்பா இருந்தது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை ரீவிசிட் பண்ணணும். ஓகே, புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இப்ப நான் வந்து போயிட்டு நான் ₹6 வந்து சொன்னேன்ப்பா. ₹5க்கு வாங்கிட்டீங்கப்பா. அவ்வளோதான்ப்பா. ஆ இதுதான் பிரச்சனை. ஓகே. நான் 4000 யூனிட் சொன்னேன்ப்பா. இவங்க 5000 யூனிட் பண்ணிட்டாங்கப்பா. ஓகேப்பா. இங்க தான் பிரச்சனை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா, நான் வந்து 4000 அவுட்புட் தான் வருங்கிற பேசிஸ்ல நான் வந்து ஒரு டிரா பண்ணி குடுத்துருப்பேன். ஆனா, அங்க 5000 அவுட்புட் நடந்திருக்கும். பிரைஸ் வேரியன்ஸ் ஓகே. ₹5க்கு வந்து ₹4 ₹6க்கு வாங்கிட்டேன், இல்ல ₹4க்கு வாங்கிட்டேன். ₹4க்கு வாங்குனா நான் கம்மியா வாங்கியிருக்கேன். நான் லாபம் பண்ணி குடுத்துருக்கேன். ₹6க்கு வாங்குனா நான் நஷ்டம் பண்ணி குடுத்துருக்கேன். அது ஓகே. ஆனா, ரா மெட்டீரியல் வந்து நான் 6000 யூனிட் தான் இன்புட் பண்ணணும்னு சொல்றேன். இவங்க 7000 யூனிட் இன்புட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இது எப்படிப்பா தப்பாகும்? நான் 5000 யூனிட் அவுட்புட் போட்டிருக்கேன்ல. அப்ப வி ஷுட் ரிவைஸ். தட் இஸ் ஸ்டாண்டர்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் அவுட்புட்டுக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பயுமே ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டையும் ஆக்சுவல் அவுட்புட் இது. ஆக்சுவல் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டையும் எடுத்துக்கணும். ஸோ எப்பயுமே பை டு பை கம்பேரிசன் தான் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் அ பை டு பை where you are deriving, you are calculating your standard for actual output and comparing it with the actual for actual output.
ஓகே. இது 2த்துக்கும் வேரியன்ஸ் வரும். இப்ப இந்த வேரியன்ஸ நீங்க வந்து எப்படி நான் 5000 நானே 5000 யூனிட்க்கு தான்ப்பா போட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். சரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் வேரியன்ஸ் பார்க்க போறோம். சரி மெட்டீரியல் வேரியன்ஸ்ன்னு நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ். நான் ஸ்டாண்டர்டா ஒரு இவ்வளோதான் குவான்டிட்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸ்டாண்டர்டா இவ்வளோதான் பிரைஸுக்கு வாங்கணும்னு சொல்லியிருப்பேன். அவங்க ஆக்சுவலா எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ பிரைஸ். இதுதான் டோட்டல் வேரியன்ஸ். இப்ப இந்த வேரியன்ஸ 2ஆ பிரிக்க போறோம். ஸோ மேஜரா 2ஆ பிரிக்க போறோம். ஒன் இஸ் பிகாஸ் ஆஃப் பிரைஸ், அனதர் ஒன் இஸ் பிகாஸ் ஆஃப் யூசேஜ். ஓகே. எப்பயுமே ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட், ஆக்சுவல் செகண்ட்ன்னு ஏன் போடுறோம் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வை ஆல்வேஸ் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட், ஆக்சுவல் நெக்ஸ்ட். ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட், ஆக்சுவல் நெக்ஸ்ட். இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்ல போறேன். நான் இப்ப வந்து ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் பண்றேன். இப்ப ஆன்சர் நெகட்டிவா வந்தா ஆக்சுவல் பிரைஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவல் பிரைஸ் அதிகமா இருக்குன்னா, அப்ப நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்ப நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா அது அட்வர்ஸ். பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா, நான் கரெக்ட்டா பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இன்னும் சொல்லப்போனா நான் பெனிஃபிட்டா பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்ப இட் இஸ் ஃபேவரபிள். இத நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் ஆல்வேஸ் ஐ வில் கீப் wherever I'm finding a difference between two things, I'll keep standard in the first position and actual in the second position. ஓகேப்பா. இது புரிஞ்சுது. இப்ப நம்மளோட LHS. எல்ஹெச்எஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட டோட்டல். தட் இஸ் மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ்க்கும் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ்க்குமான டோட்டல். ஸோ அதை நான் எப்படி போட போறேன்னா, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் இன்டூ ஆக்சுவல் குவான்டிட்டி பிளஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ். இப்ப நான் இதை ஆக்சுவல் குவான்டிட்டி உள்ள மல்டிப்ளை பண்றேன். அப்ப ஏக்யூஎஸ்பி மைனஸ் ஏக்யூஏபி பிளஸ் எஸ்கியூஎஸ்பி மைனஸ் ஏக்யூஎஸ்பி. இதுவும் கேன்சல் ஆயிடுது. இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. இப்ப நம்ம கிட்ட இருக்க போறது எஸ்கியூஎஸ்பி மைனஸ் ஏக்யூஏபி. So which equals my LHS. இது RHS. This is why நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். லைக் ஆக்சுவல் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இது எனக்கு புரிஞ்சுச்சு. இப்ப இதோடய டவுன் வருவோம். ஸோ யூசேஜோட டவுன். பிரைஸ் ரொம்ப சிம்பிள். நான் வாங்கின பிரைஸ் என்ன, ஆக்சுவலா நான் வச்ச பிரைஸ் என்ன, நான் எவ்வளவுக்கு வாங்கணும்னு வச்சிருந்தேன், நான் எவ்வளவுக்கு வாங்கினா அதான் பிரைஸ் வேரியன்ஸ். ஆனா யூசேஜ் வேரியன்ஸ் அப்படி கிடையாது. வேர் தெர் இஸ் மோர் தேன் ஒன் இன்புட். where there is more than one input. அப்போ என்னோட usage variance will be to a broader location where I will see two extra variance, that is material mix variance and material yield variance. Okay. அது என்ன மிக்ஸ் வேரியன்ஸ், அது என்ன yield variance அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இது 40%, இது 60% அப்படின்னு நான் ஒரு மிக்ஸ் வச்சிருப்பேன். இவங்க வேலைக்காரன் படத்துல வர மாதிரி எல்லாருமே திருந்தி போயிட்டு, நான் வந்து இது இது வந்து அன்ஹெல்தி, அதனால நான் இதை 40%, இதை 60% பண்ணேன். ஆனா நஷ்டத்தை யார் சம்பாதிக்கிறது? பிசினஸ் பர்சன் தான். அதனால அதுதான் மிக்ஸ் வேரியன்ஸ். மிக்ஸ் வேரியன்ஸ் இஸ் நத்திங் பட் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. அதான ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்னன்னா ஆக்சுவல் குவான்டிட்டி இன் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். ஸ்டாண்டர்டா நான் மிக்ஸ் வச்சிருப்பேன் இல்லையா, அதான் 40-60. அது இதே மெட்டீரியல் பட் ஆனா ஆக்சுவல் மிக்ஸ்ல இருக்கிறது ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வேரியன்ஸ் தான் என்னோட மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். அப்ப ஈல்டு வேரியன்ஸ் என்ன, நான் ஈவன் தோ ஆக்சுவல் இன்புட்டை ஸ்டாண்டர்ட் மிக்ஸ்ல போட்டாலும் நான் ஸ்டாண்டர்டா வச்சதை விட இப்ப கம்மியா தான் வந்திருக்கு, ஒரு அதிகமா தான் வந்திருக்கு. என்னோட ஈல்டு கம்மியாவும் அதிகமா இருக்கு. அதாவது ஸ்டாண்டர்டை விட என்னோட ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட ஈல்டு கம்மியாவும் அதிகமாவும் இருக்கு. அப்ப இட் இஸ் ஈல்டு வேரியன்ஸ். Hope you understood. இப்போ நம்ம சம் போறோம். illustration 1. ஸோ illustration 1ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆக்சுவல் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆக்சுவல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் பிரைஸ் கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ 50 இன்டூ 1 மைனஸ் 45 இன்டூ 0.80, தட் இஸ் 50 மைனஸ் 36. அப்போ எனக்கு ஆன்சர் 14 பாசிட்டிவ் வருது. அப்போ ஃபேவரபிள் வேரியன்ஸ். ஓகே, புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. இப்ப பிரைஸ் வேரியன்ஸ் போலாம்.
இப்ப பிரைஸ் வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? என்னோட ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் என்னோட ஆக்சுவல் பிரைஸ் இன்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. Standard price is 1, actual price is 0.80, standard actual quantity is 45. அப்ப 0.20 into 45 that is 9 rupees. இதுதான் வந்து இதுவும் ஃபேவரபிள்ல தான் வந்திருக்கு. ஏன்னா 1 தான் ஜாஸ்தி. ஸோ பாசிட்டிவ்ல தான் வந்திருக்கு. அப்ப ஃபேவரபிள். அப்ப யூசேஜ் வேரியன்ஸ். ஸோ யூசேஜ் வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ். ஓகே, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்னது? 50. ஆக்சுவல் குவான்டிட்டி என்னது? 45. இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இஸ் ₹1. ஸோ 5 into 1 5 rupees. இதுவும் ஃபேவரபிள். ஸோ இந்த ஃபேவரபிளையும் இந்த ஃபேவரபிளையும் ஆட் பண்ணா நமக்கு 14 ஃபேவரபிளும் கிடைச்சிரும். ஸோ we have found total material variance, price variance as well as usage variance. I hope you understood this sum. நம்ம next sum பார்க்க போலாம். இப்ப next sum. NXC manufacturing concern furnishes the following information. Material for 70 kg of finished product is 100. அதாவது material for 70 kg finished product is 100 அப்படின்னா நான் 100 இன்புட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 70 தான் வெளியே வரும். தட் இஸ் 100% நான் இன்புட் பண்ணாதான் எனக்கு 70% அவுட்புட் கிடைக்கும். பிரைஸ் ஆஃப் மெட்டீரியல் இஸ் 1 rupee. இது ஸ்டாண்டர்ட் பிரைஸ். இது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இது ஆக்சுவல் குவான்டிட்டி. ஆனா அவுட்புட் இதுதான் ஆக்சுவல் குவான்டிட்டி. இது வந்து காஸ்ட் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் வந்து நமக்கு 252ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் பிரைஸ் பர் யூனிட்க்கு தான் வைக்கிறோம். அதனால தான் நம்ம மல்டிப்ளை பண்றோம். 2,52,000 டிவைட் பை 2,80,000 போட்டோம்னா 0.90 கிடைக்கும். இதுதான் என்னோட காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ நான் எனக்கு என்னென்ன தெரியுமோ அதை எடுத்து எழுத போறேன். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் பிரைஸ், actual quantity, actual price. Standard price is 1 rupee, actual price is 0.90, actual quantity is 2,80,000. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் இன்புட் ஃபார் ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட்னு நான் சொன்னேன். ஓகே, இது ஏதோ புரியுது. எனக்கு ஆல்ரெடி தெரியும் 100 இன்புட் பண்ணா 70 அவுட்புட் வரும் அப்படி சொல்லிட்டு. என்னோட அவுட்புட் வந்து 2,10,000. என்னோட அவுட்புட் 2,10,000 அப்படின்னா என்னோட இன்புட் எவ்வளவா இருக்கும்? இதை நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை. இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். அப்ப 2,10,000 into 100 is equal to 70x. அப்ப 2,10,000 into 100 divided by 70 is equal to x. அப்ப இது எனக்கு வந்து ஒரு 0 கட்டிடும். 3 4 0 30,000 3 lakhs. அப்ப x is equal to 3 lakhs. அப்ப SQ is equal to 3 lakhs. இப்போ SQ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா SQ into SP minus AQ into AP. So SQ into SP is nothing but 3 lakhs into 1 rupee 3 lakhs. AQ into AP தான் எனக்கு ஆல்ரெடி தெரியும் 2,52,000. ஸோ நான் டிவைட் பண்ணி 0.90 கண்டுபிடிச்சேன். டைரக்டா எனக்கு 2,52,000 தெரியும். அப்ப எனக்கு 48,000 வந்து ஃபேவரபிள் டோட்டல் வேரியன்ஸ். இது வந்து டோட்டல் வேரியன்ஸ். ஓகே, இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிரைஸ் வேரியன்ஸ், யூசேஜ் வேரியன்ஸ். ஸோ பிரைஸ் வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் இன்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. யூசேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ். சரி, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் ₹1, ஆக்சுவல் பிரைஸ் 0.90, ஆக்சுவல் குவான்டிட்டி இஸ் 2,80,000. அப்ப 28,000. ஆனா எனக்கு ஃபேவரபிள். ஏன்னா 1 rupee தானே பெருசு, அதனால ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்ன? 3 lakhs. ஆக்சுவல் குவான்டிட்டி 2,80,000. ஸோ 3 lakh minus 2,80,000 into 1. ஸோ 20,000. இதுவும் ஃபேவரபிள். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 48,000. அதான் இங்க ஃபேவரபிள். இப்போ எனக்கு டேலி ஆயிடுச்சு.
I hope you understood this sum also. So first sum, second sum is over. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் சம் பார்க்க போறோம், தேர்ட் சம். ஸோ தேர்ட் சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் கெமிக்கல் மிக்சர் இஸ் ஆஸ் ஃபாலோஸ் 40%, 60%. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் மிக்ஸ், இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். A standard loss of 10% of input is expected in the production. So produce பண்ணும்போது நம்ம வந்து 100 input பண்ணாதான் நமக்கு 90 output வெளியே வரும். The cost record is as follows. இது actual quantity, இது actual price. The quantity produced were 182 products. அப்போ 182 produce ஆயிருக்கு. So 182 produce ஆயிருக்கு. So 182 தான் output. So 182 output. அப்போ input எவ்வளோ? அப்போ நம்ம cross multiply பண்ணுவோம். 182 into 100 divided by 90 is equal to x. அப்போ எனக்கு வந்து 202.22 வரும் if I'm not wrong. So 18200 divided by 90. So 202.22 என்னோட input. இந்த 202.22 வந்து 40%, 60% நான் பிரிச்சிடுவேன். So 202.22 into 40%, 80.88. 121.33. ஸோ இதுதான் வந்து A and B. ஸோ இப்போ நம்ம ஒரு வேரியன்ஸாக கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டோட்டல் வேரியன்ஸ். ஸோ டோட்டல் வேரியன்ஸோட ஃபார்முலா இஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ப்ரைஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்ன? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து 202.22. ஓகே, நான் அந்த மாதிரி போட்டேன். எனக்கு ஈச் வைஸ்க்கு ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ நான் எப்படி போடுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 80.88 into 20 plus 121.33 into 30 minus 90 into 18 plus 90 into 18 plus 110 into 34. அப்போ எனக்கு 80.88 into 20 1617.6 plus 121.33 into 30 3639.9 minus 90 into 18 1620 plus 110 into 34 3740. ஸோ இப்போ எனக்கு 1617.6 plus 3639.9 minus 1620. இது வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆயிடும். ஸோ இதை நான் இப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு 5257.5 minus 1620 plus 3740 5360. ஸோ இதுக்கும் வேரியன்ஸ் பார்த்தா எனக்கு வந்து நெகட்டிவ்ல வரும். ஸோ 102.5 நெகட்டிவ். ஸோ அட்வர்ஸ் வேரியன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வேரியன்ஸ் பார்க்க போகிறோம், மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ். ஸோ மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸோட ஃபார்முலா வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்டூ ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸோ இப்போ நம்ம ஏக்கு பிக்கு செப்பரேட்டாக கண்டுபிடிக்கிறோம். ஏக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸஸ் 20, ஆக்சுவல் ப்ரைஸஸ் 18 இன்டூ ஆக்சுவல் குவான்டிட்டி 90. பிக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸஸ் 30, ஆக்சுவல் ப்ரைஸஸ் 34, யூசேஜ் இஸ் 110. ஸோ 2 into 90 is equal to 180 ஃபேவரபிள். 4 into இது வந்து 440 அட்வர்ஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் நாக் ஆஃப் பண்ணும்போது எனக்கு 260 அட்வர்ஸ்ன்னு வரும். ஸோ டோட்டல் ப்ரைஸ் வேரியன்ஸ் இஸ் 260 அட்வர்ஸ். இப்போ யூசேஜ் வேரியன்ஸ். ஸோ யூசேஜ் வேரியன்ஸோட ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா யூசேஜ் வேரியன்ஸுக்கு? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் 80.88
minus actual quantity 90 into standard price is 20. ஸ்டாண்டர்ட் இது வந்து ஏக்கு, பிக்கு வந்து 121.33. ஸோ 121.33 minus 110 into 30. So 90 minus 80, 80.88 into 20. ஸோ இது எனக்கு 182.4 adverse. 121.33 minus 110 into 30. இது எனக்கு 339.9 favorable. அப்ப இதை எடுத்து எனக்கு நாக் ஆஃப் பண்ணும்போது 157.5 favorable. ஸோ எனக்கு மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் 157.5, மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் எனக்கு 260 adverse, இது ஃபேவரபிள். அப்ப இது ரெண்டுத்தையும் நாக் ஆஃப் பண்ணனா எனக்கு கரெக்டா 102 வரணும். 157.5 minus 260. ஸோ 102.5 adverse. அப்ப இதுதான் என்னுடைய டோட்டல் மெட்டீரியல் வேரியன்ஸ். இது எனக்கு டேலி ஆச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சம். நீங்க வந்து லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சாரி ஃபார் தி பிரேக்.